இதில் வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னா இல்லை, வாய்ப்பு கிடச்சா அடிச்சு நவுத்தணும், டெண்டர் விடணும், ஊழல் பண்ணணும், கட்டிங்கு கரப்ஷன். இதுதான் மொத்த இந்தியாவில் தான் நடக்குது. இதில் எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. இல்லை நாங்கள் வளரணும்னா நீங்கள் கட்டிங் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்கன்றது சொல்லுங்கள். இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு 2 கட்சின்னு பார்த்தா தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி. சரி, எப்படி கோட்டீஸ்வரன் வந்து இதை ஒழி சொல்லணும்னா அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி இதே கேரளாவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு சில அமைச்சர்கள் ஆளாயிருக்கிறாங்க. அவங்களோட முக்கிய தலைமையில் இருக்கிறவங்க பினராயி விஜயன் மீதே ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கிறது. தங்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் கூட கைது வரலாம் போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியலில் சான்ஸ் கிடைச்சவங்க சான்ஸ் கிடைக்காது, இல்லை தமிழில் சொன்னால் வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சவங்க அள்ளி போட்டுக்கிறாங்க, வாய்ப்பு கிடைக்கலன்னா நேர்மையான அரசியல் பண்ணுற மாதிரி ஏமாற்றிட்டு தெரியுறாங்க. இதுதான் நிதர்சனமாக இருக்கிற உண்மை. இதில் வந்து எங்கேருந்து காங்கிரஸை வளர்க்குறது? உங்களுக்கு ஏதோ நீங்கள் உழைக்கலை, நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசலை, இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஆட்சி மாற்றம் கிடையாது, 5 வருஷம் கொள்ளடிக்கிறதுக்கு உனக்கு லீஸ் கான்ட்ராக்ட் மக்களாக பார்த்து கொடுக்குறது. ஏன்னா எந்த ஆட்சி வந்து எந்த காட்சி போனாலும் இந்த ஊழல், லஞ்ச லாவண்யம், போத கலாச்சாரத்தை வச்சு ஒரு வியாபாரம், டாஸ்மாகில் 10 ரூபா அப்படின்றது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் பண்ணுறதுன்றது காமனாக வருது. ஒரு சிலது உடனே நடக்கும். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. குவாரி மணல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. டிரான்ஸ்ஃபருக்கு வேலைக்கு காசு வாங்கின்னு பண்ணுறதுலாம் 1 வருஷம் கழிச்சு பண்ணுவாங்க. இந்த காலதாமதம் தான் கட்சிக்கு கட்சி மாறுதே தவிர்த்து மிச்சபடி காட்சிகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இதில் வந்து எனக்கு காங்கிரஸ் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு கஷ்டப்பட்ட கட்சி அப்படின்லாம் பேச தோணுது, ஆசையாக தான் இருக்குது. தாத்தா காமராஜர் வளர்த்து விட்ட கட்சி. ஆனால் ஐயா காமராஜருக்கு பின்னாடி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியா அப்படின்றத கேள்வி கேட்டால் இதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த கட்சியை வளர்க்கணும், நாங்கள் என்னைக்கு வளர்ந்து எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்குன்னா அதுக்கேற்ற வாக்கு வங்கி நீங்கள் வச்சுருக்கணும். 89 அன்றைக்கே கலைஞர் அவர்கள்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கணும். நீங்கள் ஏன் கேட்கல? ஏன்னா உங்களுக்கு டெல்லியில் உங்கள் குதிரை ஓடணும். அன்றைக்கி பெருசாக லம்பாக கட்சி இருந்தது. என்ன கட்சி இருந்தது? பெருசாக பெரிய ஊழல், மத்திய அளவில் ஊழல் பண்ணுற அளவு வாய்ப்பு இருந்ததுனால மாநிலத்தில் இது சின்னது, இதனால் என்ன வந்துட போகுது, நம்ம தான் பெரிய துறையெல்லாம் வச்சுருக்கிறோன்றதுனால அப்போ தான் கோல்கேட் வந்தது, 2G ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. கூட சொல்லும்போது வந்து 2G ஸ்கேம் இல்லை, எவ்வாறு கோட்டீஸ்வரன். நான் ஸ்கேமுன்னு சொல்லலை, நான் ஊழல் நடந்ததுன்னு சொல்ல, நடக்கலன்னு சொல்ல, ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லிக்கிறேன் நான். ரைட்டுங்களா? கோல்கேட்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் நிலக்கரி வாங்கினதில், அப்புறம் காமன்வெல்த் கேம்ஸு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது.